ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூஜிஎஸ். நான் சார் இன்னைக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்து அடுத்த 2 சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த வீடியோ வேற ஒரு விஷயம் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து மறக்காம பண்ணி விட்டுருங்க. இதோட மற்ற வீடியோல வந்து என்ன பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அண்ட் மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ வேற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் வந்து நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தந்துகிட்டே இருக்கேன். அப்பதான் நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் தென் இனிமேல் வீடியோ வந்து டிலேவா வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வரக்கூடாது, அந்த அளவுக்கு நானும் வந்து பாத்துக்கிறேன். சிறுக்கர் நான் வந்து ரொம்ப வளர பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம். வீடியோ ஆரம்பத்திலே வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அது என்ன சொல்லுதுன்னா வந்து நிறைய பேர் வந்து ஹண்டர்ஸ்லாம் நல்ல ப்ராஃபிட் நிறைய டென்ஜனிக்லாம் வந்து போவாங்க. முக்கியமா வந்து இந்த 100 ரேபிட் அந்த டென்ஜனிக் வந்து பயங்கரமா வந்து போறாங்க. அதுல வந்து நிறைய ப்ராஃபிட்ல வந்து கிடைக்குது. அது ஆன்ல வந்து பயங்கர விலைக்கு வந்து விற்குது. அப்படி சொல்லும் போதே அந்த ரேபிட்ல வந்து பயங்கரமா வேட்டையாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஒரு டென்ஜன் பக்கத்திலேயே ஒரு கடையை போட்டாங்க. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆபரணங்கள், அதாவது அந்த கொம்புள்ள அந்த ஒரு கொம்பை வச்சு ஒரு சில ஆபரணங்கள்லாம் செஞ்சிருக்கோம். அண்ட் தென் மறக்காம எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க, நல்ல ரேட்டுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கூவி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் வாங்கிட்டும் இருக்காங்க. இதே சமயத்துல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து இந்த கொம்பு, அதாவது நிறைய கொம்பை கொண்டு வந்து ஒரு டப்பால அரைச்சு வந்து விற்கிறாங்க. அண்ட் தென் அதுக்கோசரம் வந்து 1.2 மில்லியன் வந்து கிடைக்குது. அது யார் வாங்குறா, நம்ம ஹீரோ தான் வந்து வாங்குறா. அண்ட் தென் அந்த ரேபிட்டோடைய கொம்பெல்லாம் வந்து சின்ன சின்ன கொம்பெல்லாம் வந்து வெட்டி அண்ட் தென் அதை கொண்டு வந்து வித்துறான். அண்ட் தென் வித்ததுக்கு அப்புறம் அப்பாடி இது வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் வந்து போயிருக்கு. ஆனா வந்து இது லோ கிரேட் தான், லோ கிரேடுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டு தான் போயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹாப்பி ஆயிட்டு அண்ட் அப்பதான் அவன் ஜோப்ல இருக்கிறது வந்து எடுத்து பார்த்தா அது வந்து A+ ரேங்க் உள்ள ஒரு கொம்பு. அது நான் அது பார்த்துட்டு தான் வந்து அவன் யோசிக்கிறான், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கொம்பை வந்து வெட்டினேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் வந்து வெட்டும் போது கொஞ்சம் ஈஸியா போச்சு. அண்ட் தென் எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்போட வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஈஸியா வந்து விட்டதுனால நானும் வந்து எல்லாத்தோட கொம்பு வந்து வெட்டினேன். அண்ட் தென் கொம்பு வெட்டினதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து நான் நோட் பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெட்டின அந்த ஒரு கொம்பு தான் வந்து A+ கிரேட்ல இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து C&D கிரேட்ல தான் இருந்துச்சு. அண்ட் தென் அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து அந்த C&D வந்து பயங்கர ரேட்டுக்கு தான் வந்து போகுது. ஒருவேளை அதுக்கு இது ஸ்பெஷலா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே அது என்ன வேணா இருக்க போகுது, முதல்ல வந்து நம்ம இது விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா அந்த A+ இருக்கிறது வந்து விற்கிறான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு புது பொருள் அண்ட் தென் பயங்கர ரேரான பொருள் வந்து கொண்டு வந்திருக்கேன். A+ உள்ள அந்த ஆன் டிராக்கெட் தான் வந்து இருக்கு. அண்ட் தென் யாரோ வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாம் வந்து பாஞ்சுக்கிட்டு வராங்க. டே அது என்கிட்ட கொடுங்கடா, அது எனக்கு தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போட்டு வாங்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோவால அது பார்த்துட்டு அட பாவீங்களா, ஜஸ்ட் விற்கலான்னு வந்தேன், என்ன விட்டு சாவடிச்சிங்க போலயே, சரி நான் வந்து விற்கலடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறான், இது பார்த்தா ஆக்சனா தான் விடணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்க வந்து விற்கவே முடியாது போலயே, இப்படி வந்து போட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகேவா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டா பக்கத்துல இருந்து ஒரு சத்தமே காணோம். என்னடா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா இங்கட அவாவா காணோம், எங்க போன அப்படி சொல்லி பார்த்தா அவ பார்த்து முன்னாடி ஓடி போயிட்டு இருக்காளா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அதுக்குதான் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி சத்தம் வரக்கூடிய செப்பலா வந்து வாங்கி கொடுக்குறாங்களோ, ஓடி போனாலும் தெரியுதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் அப்படியே நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் அவாவை பிடிச்சிட்டு உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, இப்படிலாம் வந்து ஓடி போனீங்கன்னா உன்னை யாராவது வந்து கடத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லும் போதே திட்டிட்டு இருக்கும் போதே அப்ப அவா சொல்றா இதெல்லாம் வந்து முக்கியமே இல்லை, அண்ட் தென் இதுதான் முக்கியம் அப்படி சொல்லும் போது என்னது இதெல்லாம் முக்கியம் இல்லையா, என்னத்த சொல்ற அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரு காத்துல அப்படியே ஒரு வாசனை அப்படியே வீசுது பாரு. அண்ட் தென் 2 பேரும் சொக்கி என்னடா வாசனை இது அப்படி சொல்லி அவங்கள ஆர்வமா பார்க்க அண்ட் தென் அது பார்க்கும்போது ஒரு கடையில பயங்கர கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்கு ஆனா யாருமே வாங்க பண்ணிக்கிறாங்க, என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்க என்னது கொம்பு முயலா, கொம்பு முயல் கறி அண்ட் தென் ஒரு ஸ்டிக்கு வந்து 3000 எண்ணா, அண்ட் தென் ஒருத்தங்களுக்கு லிமிட்டடா வந்து 2 தான் வந்து கிடைக்கும் அப்படி சொல்லி போட்டிருக்க. ஓகே இது நல்ல விஷயம் தானே, பட் ஏன் யாரும் வாங்க பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தா இந்த கொம்பு முயலோட கறி வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து டிவி ஷோல சாப்பிட்டு அண்ட் தென் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி அப்படி வாமிட்ல எடுத்திருக்காங்க. அண்ட் தென் அது எல்லாருமே வந்து பார்த்ததுனால வந்து இது யாருமே வாங்க பண்ணிக்கிறாங்க போலயே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கு. அப்ப அவ வந்து வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லி கேட்க அது கேட்டு நம்ம ஹீரோ அடப்பாவி உனக்கு இது சாப்பிடணும்னு தோணுதா அப்படி சொல்லி வீரன் கேட்க ஆமா அது நல்ல ருசியா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு வேணும் அப்படி சொல்லி அபாவும் வந்து அடம்பிடிக்க இதுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஓகே நல்ல வாசனை அடிக்குது, கண்டிப்பா வந்து நல்லா இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் போலயே, சரி ஓகே எதுவா இருந்தாலும் நம்ம வந்து உள்ள இறங்கி பார்க்கணும், கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கலாம் அது நல்லா இருக்குதானு, சரி வா போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போக அப்பதான் அந்த குச்சியை, அதாவது அந்த ஒரு ஸ்டீம் குச்சியை வந்து தூக்கி அப்படியே ஆவியில வந்து அப்படி காய்ச்சி அப்படியே வந்து அது மேல பிளேவர்ஸ்ல வந்து போட்டு அப்படி கிரில்ல வந்து வைக்க அண்ட் தென் அதோட வாசனையை வந்து பயங்கரமா இருக்கு. ஓகே திஸ் பர்ஃபெக்ட் அண்ட் தென் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அதை பார்த்தா அந்த குக்கு வந்து இருந்தாங்க பாத்தீங்களா, நம்ம போன எபிசோட கடைசியில கூட நம்ம ஹீரோ தேடி வந்தாங்களே, அண்ட் தென் அவங்க தான் அவங்க கூட வந்து நினைக்கிறாங்க நான் வந்து அந்த A+ அந்த ஒரு திங்க வந்து தயாரிச்சவங்களை கண்டுபிடிக்கணும்
பிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து என் கையில காசு இருக்கணும். அண்ட் தென் அதுக்கோசரம் தான் நான் இது கொஞ்சம் கம்மியான விலையில தான் வந்து விற்கிறேன். ஆனா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே. கண்டிப்பா யாரும் ஒருத்தங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா வந்து மக்களோட மனசுல அந்த முயல் கறிக்கிறது ரொம்ப வந்து ஒரு பேடா இருக்குது போலயே அப்படி சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இப்ப யாரோ வருவாங்களா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு 2 கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க யாரா அது கேட்கறது அப்படி சொல்லி அந்த செஃப் அப்படி மேல எழுப்பி பார்க்க அப்படியே அவரை பார்த்த உடனே அப்படியே வந்து மயங்கிடுறாங்க. அந்த என்ன இவ்வளவு அழகா இருக்கான், ஒருவேளை இவன் தான் என் சோல்மேட்டா இருப்பானோ அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து பயங்கரமா வந்து யோசிக்கிறேன். அண்ட் தென் இப்பதான் வந்து எனக்கே தெரியுது இது வந்து ஒரு பொண்ணுன்னு. நான் ஸ்டார்டிங்ல இருந்து பையன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எத்தனை பேர் வந்து பையன் நினைச்சீங்கன்னு அப்படி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இது பொண்ணு போல. நம்ம ஹீரோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் காதல வந்து விழுந்துட்டேன். அப்ப நான் ஹீரோ கேட்கிறேன், ஓகே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், வந்து ஒருத்தங்களுக்கு 2 தானே சொன்னீங்க, அப்படின்னா எனக்கு மொத்தம் வந்து 4 தேவை, 4 கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப வந்து அவன் ஓகே ஓகே நான் கொடுக்குறேன், ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு ஆனா லூசு உனக்கு என்ன மண்டையில கீது குழம்பிருச்சா அப்படி சொல்லி வந்து இந்த செஃப் அப்படியே அவங்களே வந்து திட்டிக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் கீது பிடிச்சிருச்சா, அவங்க கையில தான் வந்து குழந்தை இருக்கே, நீ இப்பெல்லாம் வந்து தப்பா நினைக்கலாமா, தப்பு தானே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்துல ஏதோ ஒரு மூஞ்சி வந்து நிக்கிறத பார்த்தா ஐயோ அப்படி சொல்லி வந்து பயந்துட்டு பார்த்தா அவதான் சூப்பரா இருக்கே எப்படா திங்கிறது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே உங்க குழந்தை வந்து ரொம்ப வந்து அடம்பிடிக்குது போலயே, ரொம்ப ஆர்வமா இருக்குது போலயே அப்படி சொல்லி கேட்க அவ நீல இப்பெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பயமா இருக்குது பத்தியா, கொஞ்சம் தள்ளிவா இப்பெல்லாம் வந்து பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்பதான் வந்து அவங்க நினைக்கிறாங்க சரி ஓகே. அண்ட் தென் அவங்க வந்து வாங்க வந்திருக்காங்க, நம்ம வந்து பார்த்து பக்காவா வந்து கொடுக்கணும், நம்ம தேவையில்லாம தப்பான இடத்துல வந்து வச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அது ரெடியானதை அப்படியே கீழே வந்து ஒரு ரோல் பண்ணி அதாவது ஒரு பேப்பர் ரோல் பண்ணி இன்னங்க சாப்பிடுங்க. அண்ட் தென் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்கிறனால வந்து அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறேன், அண்ட் தென் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கொடுக்க அண்ட் தென் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் வாங்குறாங்க, இது நல்லா இருக்குமானட்டு ஆனா வந்து வாசனை பயங்கரமா இருக்கே அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே சரி ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி 2 பேருமே எடுத்து வாயில வைக்க அதோட ருசி வந்து அப்படியே வந்து தலை உச்சி வரை ஏற ஐயோ என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் தென் கண்டிப்பா இது வந்து ஒரு பீஃப் கறின்னு சொன்னாலும் நான் நம்பியிருப்பேன், இது வந்து ஒரு 1 ஆன் கொம்பு அதாவது அந்த ஒரு ரேபிட்டோட கறின்னு சொன்னா நான் என்ன நம்பவே முடியல, அவ்வளவு சுமையா இருக்கு, இது வேற லெவல்ல இருக்கு, அவ வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லி தின்னுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு மக்கள்லாம் அப்படியே அவங்க வாயில ஜெல் ஊத்த அந்த என்னடா அது எப்படி திங்குறாங்க, ஒருவேளை பயங்கர ருசியா இருக்குமோ அப்படின்னா வந்து எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி வந்து அவங்க அடிச்சுக்கிட்டு வாங்குறாங்க. அதுவே நம்ம ஹீரோ தூக்கி வெளியே வீச அண்ட் தென் லைன் கட்டி அப்படியே வாங்க ஆரம்பிக்க அப்பதான் நம்ம ஹீரோ ஓகே பரவாயில்ல அண்ட் தென் சாப்பிட்டு ருசி தெரிஞ்ச உடனே எல்லாம் அப்படி வந்து பாய்ச்சிக்கிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அங்க இருந்து போனான்னு பார்க்கும்போது எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு பொண்ணு தான் வந்து ஐ மீன் அந்த செஃப் தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்குன்னா அதான் தெரியுமே அவங்க வந்து சாப்பிட்ட ரீசனால தானே எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க, அதனாலதான் சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ட் தென் அவங்க வந்து தெரியாமையே வந்து ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஹீன் வந்து எனக்கு மென்ஷன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இது பொண்ணா சியா ஹீயான்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் ஃபியூச்சர்ல இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். நான் பொண்ணுன்னு தான் நினைச்சேன் இந்த மாதிரி வெக்கப்படும் போது அண்ட் தென் பேசும்போது. ஆனா வந்து இதுல வந்து பையன் அதாவது பையங்கிற மாதிரி மென்ஷன் ஆகுது, எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து அவா பார்த்து சொல்றான் இந்த மாதிரி வந்து நீ ஓடி போனதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலையே அப்படி சொல்லி கேட்க என்னது அப்படின்னு சொல்லி வந்து அவாவும் சாக்க வர மாதிரியே இருக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த ஃபார்மிங் அதுக்குள்ளதான் வந்து காமிக்கிறாங்க. அதுல ஈவ் பார்த்துட்டு வந்து பயங்கரமா சாக்காவற ஆமா எதுக்கு வந்து இவளுக்கு இந்த ஜெல் ஒருவிட்டு இருக்கு அந்த ஆன் ரேபிட்ட பார்த்து அப்படி சொல்லி பார்க்க ஓ இதுதானே ருசியா இருந்தது எனக்கு மறுபடியும் வேணும் அப்படி சொல்லி இந்த ரேபிட்ட பார்த்து அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்க அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறா இன்னொரு டைம் நம்ம கூட்டு போலின்னு வச்சுக்கோ அப்படியே இந்த ரேபிட்டோட எண்ணிக்கையில குறைஞ்சு போயிரும் போலயே இது பாக்குறது பார்த்தா அப்ப நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறேன். அண்ட் அப்படியே வந்து இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. அண்ட் தென் அடுத்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அப்படியே நம்ம ஹீரோ அண்ட் தென் அவாலா வந்து ஒரு கோட் ஷூட் மாதிரி அதாவது இந்த ஆர்மில போடுற மாதிரி போட்டு கமாண்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா எல்லாம் ஓகேவா பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் ஓகேன்னு சொல்லி எல்லா ஸ்பீட்ல வந்து சொல்லுது. அண்ட் அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கமெண்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் குரூப் அதாவது விண்டு குரூப் வந்து என்னன்னா இப்போ வளர்ந்துருக்கூடிய ஸ்பீட் வந்து வேற வந்து அப்படி வெட்டுங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல அண்ட் அதே மாதிரி அவங்கள வந்து வெட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி பயங்கரமா வந்து வெட்டிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓகே வேற லெவல் குட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கேன். பின்னாடி எங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ற பட் என்ன ராணுவத்துக்கு இது போகலான்னு ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அடப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவாக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுதான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் போது அவ ஒண்ணு பார்த்து வந்து பயங்கரமா சாக்கா அவரை அடுத்து என்னன்னு பார்த்தா ஸ்பீட் வந்து எல்லாத்தையும் வந்து டக்கு அப்படியே வந்து பறிச்சு அப்படியே வந்து போட்டுறாங்க. அப்படியே ஒரு மூட்டை மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு வந்து ஓ வேற லெவல் அண்ட் தென் நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு அண்ட் தென் பயங்கரமா இருக்கு அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு சமைச்சோம்னா வந்து நல்லா ருசியா இருக்கும் போலயே அண்ட் தென் டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்துட்டு அண்ட் அப்பதான் நான் மீற என்ன பண்றேன்னா வந்து ஒரே ஒரு ஸ்வீட் கன் மட்டும் எடுத்துட்டு அண்ட் தென் அதை வந்து அப்ரைசல் பண்றான்.
அது வந்து பி கிரேட்ல இருக்கு. அது நல்ல வந்து குவாலிட்டியில நல்ல என்வரன்மெண்ட்ல வந்து வந்ததுனால இது நல்ல ஒரு விளைச்சல் வந்து கொடுத்துருக்கு அப்படி சொல்லி வந்து அதுலயும் போட்டிருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு கவலையே இனிமே பட தேவையில்ல, இனிமே வந்து இது நல்லா வந்து விற்கும். அண்ட் தென் ஸ்வீட் கார்ன் அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப ரேரா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் கண்டிப்பா வந்து நல்லா வித்து போகுமே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கு. அப்பதான் வந்து அங்க அப்பா அம்மா வந்து வராங்க. ஓ அதுக்குள்ள வெட்டிட்டீங்களா? அண்ட் தென் சூப்பர் ஹியூமனா மாறினது கூட ரொம்ப நல்ல விஷயமா போச்சு, நல்லா வந்து சீக்கிரமா வந்து வேலை முடிஞ்சிருது அப்படி சொல்லி பார்க்க அங்க அம்மாவும் ஆமா பரவாயில்ல நீங்க வந்து டக்குன்னு வேலையை முடிக்கிறீங்க அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான் இதுக்கும் அந்த சூப்பர் ஹியூமனுக்குலாம் வந்து மேட்ரே கிடையாது, ஆனா வந்துட்டு இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பாவும் சொல்றாங்க இப்ப கஷ்ட காலங்கள்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லும் போது ஆமாப்பா கண்டிப்பா நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, நம்ம இழந்த நிலத்தை கூட வந்து நம்ம இனிமே வந்து பெற்றுக்கலாம், நான் கண்டிப்பா வந்து வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல கண்டிப்பா அது நடந்தா வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். பட் நான் வந்து இப்பெல்லாம் இதை பத்தி நினைக்காம வந்து போய் நான் கொஞ்சம் வேலையை செய்யறேன், இந்த படத்தை பத்தி நினைக்காம அண்ட் தென் நீ எல்லாமே பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நான் எல்லாமே வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மீரோ வந்து யோசிக்கிறேன். அண்ட் தென் பிளாஷ்பேக் வந்து யோசிக்கிறேன். அதுல வந்து அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அவன் தம்பி வாங்கக்கூடிய கடனுக்கு வந்து சாட்சி எழுத வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அதனாலேயே வந்து இங்க நடக்கிறத வந்து ஜப்சி பண்ணிருப்பாங்க. 8.1 மில்லியனுக்கு வந்து இந்த நிலத்துல வந்து பிடிங்கிருப்பாங்க. அண்ட் தென் மீதி வந்து கொஞ்சம் தான் வந்து இருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அதெல்லாம் வந்து நான் மாத்திடுவேன் அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவாவோட வாய்ஸ் கேட்க என்னன்னு பார்த்தா அவ வந்து அப்படியே ஒரு கையெல்லாம் அப்படி இழுக்க அப்ப நம்ம ஹீரோ ஐயோ வேண்டாமா அப்படின்னு சொல்ல நம்ம அவ என்ன பண்றேன்னா அப்படி கையெல்லாம் முறுக்கிட்டு இப்ப என் பலத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்க போவ வேண்டாவா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து பிடிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ திட்டுறான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன் ஏதோ வெயிட்டான பொருள் தூக்கும் போது என்ன கூப்பிடு அப்படி சொன்னல அப்படி சொல்லும் போது அவ வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லவா நீ வந்து ஏதோ தூக்கும் போது ஏதோ அடிக்குது பட்டுச்சுன்னா நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அண்ட் அதனாலதான் சொல்றேன் ப்ளீஸ் வந்து இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் வந்து ஏங்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரிஞ்சவா அப்படின்னு சொல்லும் போது என்னோட அப்பாவுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிடும் அண்ட் தென் நல்ல பிள்ளை கூட அப்படி சொல்லி நம்ம இரவும் அப்படி அப்படியே பாராட்டிட்டு சரி ஓகே நீ வந்து வளர்த்துனதை வந்து நம்ம பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து அதை அப்ரைசல் பண்ண அகைன் ஏ பிளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அண்ட் தென் இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து எது தேவையோ அந்த அளவுக்கு அதெல்லாம் தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் அதனால வந்து நல்ல வந்து ஒரு விளைச்சல வந்து கொடுத்து அண்ட் தென் இப்ப ஏ பிளஸ் கிரேட்ல இருக்கு அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன்லி வர நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு நீ தான் பெஸ்ட் அவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி போட்டு விளையாட அவா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க. இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே சரி கட் பண்ணி அப்படி டென்ஷனை வந்து காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டே அப்படியே வந்து போனை பாக்குறான். நல்ல வேலை நான் வந்து அதுல ஏ பிளஸ் வந்து மென்ஷன் பண்ணல, பட் ஆனாலும் வந்து அது ரொம்ப நல்ல அதிகமான விலைக்கே வந்து வித்து இருக்கு அப்படி நம்ம ஹீரோ வந்து போனை பார்த்துட்டு இருக்க. அப்ப அவ வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் அப்படி சொல்லி கேட்க என்ன அப்படி சொல்லி பார்த்தா ஒரு பயங்கரமான லைன்ல நிக்கிறாங்க. அண்ட் தென் அந்த ரேபிட்டோட கறி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டதுல இருந்து அண்ட் தென் திரும்ப நாங்க வந்து இங்க வந்துட்டு இருக்கோம். ஆனாலும் வந்து எப்பயுமே வந்து பயங்கர கூட்டமாவே இருக்கு, ஒரு பெரிய பாம்பு லைன் மாதிரி இருக்கு அப்படி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்க. அப்புறம் அவாட்ட வந்து சரி ஓகே அவா நீ வந்து நல்ல பிள்ளை தானே, நல்ல பிள்ளைனா வந்து கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, கண்டிப்பா நீ காத்திருப்பேன்னு நினைக்கிறேன், நீ நல்ல பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ஆனா நல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்ல குட் கேர்ள் கண்டிப்பா வந்து பொறுமையா வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆனா என்னாலதான் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதை நினைக்க சாப்பிட தோணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஜல்வாவுலுக்க அண்ட் அப்படி கொஞ்ச நேரம் போயிருது. அப்புறம் அந்த வந்து குக்கு வந்து ஓகே நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓகே எப்பயும் போலவே உங்களுக்கு நாலு தானே அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க அதிகமா கொடுத்தா நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா என்னால அவ்வளவு கொடுக்க முடியாது அந்த ஒரு ஆளுக்கு ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நீங்க அதே கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் தென் அவங்க வாங்கிட்டு இருக்கும்போதே வந்து அவர் சொல்றாங்க சரி ஓகே நான் வந்து இது என்னோட லாஸ்ட் நாளா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சாக்கு என்ன சொல்றீங்க இதே உங்க லாஸ்ட் நாளா என்னாச்சு நல்லா தானே வியாபாரம் போகுது அப்படின்னு சொல்ல எனக்கு வேற ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு ஜஸ்ட் வந்து எனக்கு காசு போசணும் இது ஒரு மாசம் பண்ணலாம் நினைச்சேன் அண்ட் தென் ஒரு மாசமும் முடியுது கண்டிப்பா வந்து இதுக்கு மேல ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல நீங்க வேற இப்படி போறீங்களே இப்படி வந்து வாயில ருசியை வேற வந்து வச்சுட்டீங்க பாருங்க அந்த குழந்தை வேற ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ட் தென் நீங்க இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க அப்ப நம்ம அவாவை பார்த்து ஐயோ போறீங்களா அப்ப நான் என்ன பண்றது அப்படி சொல்லி அவன் புலம்புற மாதிரி இருக்கு. அண்ட் அப்ப நம்ம ஹீரோவும் சீரோவுக்கு இருந்தாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் கொடுக்க எங்க சக்கரவள்ளி கிழங்கு அதாவது எங்க ஃபார்ம்ல வந்து நல்லாவே வந்து வளர்ந்துருந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கலாம்னு நினைச்சேன் பட் ஆனா இது ஒரு ஃபேர்வெல் கிஃப்டா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சரி ஓகே நீங்க வந்து வச்சுக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்த ஓகே தேங்க்ஸ் அண்ட் தென் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்ல அப்ப நம்ம ஹீரோ வந்து போகும்போது சரி ஓகே நீங்க வந்து பாத்துக்கோங்க புது ஜாப்புக்கு அப்படின்னு சொல்ல ஓகே நான் வந்து இதனால சாப்பிடுறேன் அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அப்பா நீங்க போகாதீங்க
நீங்க போனா எனக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு அவ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல. பட் ஆனா என்ன பண்றது, அப்ப நான் மீரா சொல்றேன், நீ ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன், இதை கரெக்டாக சாப்பிடுறது அப்படின்னு நினைக்கும் போது அப்ப நான் மீரா சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கும் போறாங்க. அண்ட் அப்பதான் வந்து ரொம்ப நேரம், அதாவது நான் ராத்திரியே ஆயிடுது. அண்ட் அப்ப அந்த குக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓகே இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமான்னு சொல்லி பார்க்கும்போது அண்ட் அப்பதான் மீரா கொடுத்து அந்த பார்சல் பாக்குறான். ஓகே ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு, அண்ட் தென் சாப்பிட்டு பார்க்கலாம், நான் இதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அண்ட் தென் ஆறி போச்சு போலயே, சரி ஓகே பரவாயில்ல நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒழிச்சு எடுத்து வாயில வச்சா, என்னடா இனிப்பு இது, இது வந்து என்ன ஸ்வீட் பொட்டேட்டோவா, என்ன இப்படி பயங்கர வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே செல் பண்ணா வந்து இது ஏ கிரேட்ல இருக்கு. அண்ட் தென் இது சூடா இருக்கும் போதே வந்து அப்படியே குளிர்ச்சி ஆயிடுச்சு. அண்ட் அதனால வந்து இது ஏ கிரேட்ல இருக்கு. பட் இது உண்மையான ரேங்க் வந்து ஏ பிளஸ் கிரேடு. அண்ட் தென் இது சூடா சாப்பிட்டுருந்தீங்கன்னா வந்து இதோட மொத்த பலனும் வந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனா இப்ப கூலிக்கா இருந்தால வந்து இப்போதைக்கு இது ஒரு பாதி பலன் வந்து கிடைக்கும். அண்ட் தென் எந்த கேவலமான விஷயம் இல்லது அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து பயங்கரமா திட்ட. இது கேட்ட அவனு பயங்கரமா சாக்காவரா, என்னது ஏ கிரேடா இல்ல ஏ பிளஸ் கிரேடா, எப்படி எப்படி வந்து இது வந்து அந்த கிரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாக்காவ. அண்ட் அப்பதான் நம்ம மீரா சொன்னா, என் ஃபார்ட்னர்ல தான் இது விளை வச்சோம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னதை கேட்டுடியும், ஓ ஒருவேளை நான் அதை கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன், அண்ட் தென் நான் எதை தேடி வந்தனோ அண்ட் தென் அவங்கள வந்து கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி நினைக்கிறதோடய இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ எப்படி கீழே வந்து கமெண்ட் எடுங்க. அண்ட் தென் இது ஓகேவா, அப்புறம் வந்து என் வாய்ஸ் ஓவர்ல ஓகேவான்னு சொல்லி வந்து கேளுங்க, ஐ மீன் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் லேப்டாப்ல தான் வந்து வாய்ஸ் ஓவர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது முன்னாடி இருந்ததோட வந்து வாய்ஸோட குவாலிட்டியில பெட்டரா இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க சொன்னாதான் மேலும் இது வந்து கண்டினியூ பண்ண வந்து என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதனாலதான் இப்போ வந்து என் போன்ல வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தெல்லாம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. என்னால வந்து எடிட் பண்ணாவே ரொம்ப லேக் ஆகுது. அண்ட் அதனாலதான் வந்து கொஞ்சம் இதுல மாத்திருக்கேன். அண்ட் அதனால நிறைய எடிட்டிங்ல கொஞ்சம் லேக் ஆகுது. நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டியது இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வளவள பேசிட்டேன். அண்ட் தென் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய், அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.